ஜென்ரலா ஒரு பப்ளிக் ஃபிகருக்கு நெறைய ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. இது காமன் தான். பட் ஆனா இந்த அளவுக்கு ஹேட்டர்ஸ் இருப்பாங்களா? அப்படின்றது இந்த ரீசென்ட் எலக்ஷன்ல தான் நம்ம தவைக்க தலைவர் விஜய் பார்க்கும்போது தெரியுது. சம்டைம்ஸ் நான் டிமோட்டிவேட்டடா இருந்தேன்னா, எனக்கு ஒரு மென்டல் பூஸ்ட்டுக்கு நான் இந்த ஒரு சில அச்சீவர்ஸ அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ நான் ஒரு மோட்டிவேஷனா பார்த்துட்டு எடுத்துப்பேன். லைக் ஸ்டீவ் ஜாப்ஸ், ப்ரூஸ் லீயா இருக்கட்டும், ஜாக் மா அந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. அதில இப்போ இவரு ஒரு இடத்த புடிச்சிருக்காருன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இவரு நெனச்ச விஷயத்த அவரால பண்ண முடியும்ன்றத அவரு காமிச்சிருக்காரு ஆக்சுவலா இந்த எலக்ஷன்ல. ஸோ இதோட டேக் அவே என்னன்னா, நம்ம லைஃப்லயும் இந்த மாரி நெறைய விஷயங்கள நம்ம நடக்குமா? நடக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கன்ஃப்யூஷன்ஸோட அத ப்ரொசீட் பண்ணிட்டு இருப்போம். அந்த யோசிக்கிற டைம்ல நம்ம இது கன்ஃபார்மா நடக்கும்னு சொல்லி நம்ம மேல 100% கான்ஃபிடன்ஸ் வச்சா எந்த லெவலுக்கு நம்ம போவோன்றத இந்த எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு புது விஷயத்த ட்ரை பண்றீங்க, ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபிட்னஸ் மட்டும் கிடையாது, அப்பார்ட் ஃப்ரம் ஃபிட்னஸ் யாரா இருந்தாலும் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த ஒரு விஷயத்தை நீங்க மைண்ட்ல மோட்டிவேஷனா எடுத்துக்கோங்க. கோ ஃபார்வர்ட்.